டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, உங்கள் அனைவரையும் சித்தர்களின் பெயரால் நலமுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தர்கள் காட்டிய நெறியில் ஆரோக்கியம் என்பது நம் கையில் இருக்கிறது. ஆரோக்கியம் என்பது கடையிலே போய் காசுக்கு வாங்குகிற பொருள் அல்ல. நம்முடைய வாழ்வியல் நெறியை சரி செய்து கொள்வதன் மூலமாக நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படி ஆரோக்கியத்தை கண்ணுக்கும் குருதிக்கும் முடிக்கும் தருவதற்கென்று ஒரு மூலிகையை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வீட்டில் அன்றாடம் புழக்கத்தில் இருக்கிற ஒரு மூலிகை. அசைவம் செய்தாலும் சைவம் செய்தாலும் பொரியல் செய்தாலும் ரசம் செய்தாலும் குழம்பு செய்தாலும் என்ன தயாரித்தாலும் அந்த தயாரிப்பில் அதை போடாமல் இருக்க மாட்டார்கள். அதை தாளித்து போடுவது ஒரு உணவு சமைக்கிற வழக்கத்திலே ஒரு வழக்கமாக அது இருக்கிறது. அது என்னவென்றால் கறிவேப்பிலை. அதற்கு பெயரே கறிக்கு பயன்படுகிற இலை, கறிவேப்பிலை. அது வேப்பிலையினுடைய தன்மையை போல கசப்பதில்லை, வேப்பிலையை போல ஆரோக்கியத்தை தருகிற ஆற்றல் பெற்றது. ஆனால் அது கறி சமைக்க உதவுகிறது. அதனால் அதுக்கு பேரே கறிவேப்பிலை என்று பெயர் வைத்தார். இந்த கறிவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்துக்கு உயர்ந்த மூலிகையாக கருதப்படுகிற ஒரு மூலிகை. தேரையர் அவர்கள் சொல்லுவார்கள், வாயின் அரிசி வயிற்று உளைச்சல் நீடு சுரம். வாயின் அரிசி வயிற்றுளைச்சல் நீடு சுரம் பாயுகின்ற பித்தம் என் பண்ணுங்கான் தூய மறுவேறு காந்தல் கைமாதே கருவேப்பிளையை உண்டு அரி என்று தேரையர் சொல்வார். கறிவேப்பிலை, இந்த கறிவேப்பிலை உண்டு நீ சிலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். வாயு தொல்லைகளுக்கு, வாயு தொல்லை என்பது என்ன? உடல் முழுக்க சிலருக்கு வலி இருக்கும், வாயு உபாதை, வாயு தொல்லை. இந்த கறிவேப்பிலைக்கு முதல் பண்பாக சொல்லுவது வாயின் அரிசி. அரிசின்னா ருசி, அதற்கு எதிர் சொல்ல அரிசி. சுத்தம் அசுத்தம், தைரியம் அதைரியம். அது போல ருச்சி அருச்சி. வாயிலே ருசியின்மை. பலர் காய்ச்சல் வந்த பின்னால வாயிலே ஒரு ருசியும் தெரியல. வாயின் அரிசி வயிற்று உளைச்சல், வயிற்றில் கடப்பட என்று உளைச்சல் இருக்குது. வாயின் அரிசி வயிற்று உளைச்சல் நீடு சுரம், நெடுநாளாக இருக்கிற காய்ச்சல். பாயுகின்ற பித்தம், பித்தம் உடம்பிலே அதிகமானால் தலை சுற்றல் வரும். பித்தம் அதிகமானால் இன்னொரு முக்கியமான மாற்றம், இள வயதிலேயே தலையில் நரைக்கும். பித்த நரை என்று அதை சொல்வார்கள். வாயு அரிசி பித்தம் பாயுகின்ற பித்தம் என் பண்ணுங்கள் தூய மறுவேறு காந்தல் கை மாதே. தூய மறு அணிந்திருக்கிற காந்தலை போன்ற விரல்களை உடைய கைகளுக்கு சொந்தக்காரிய தூய மறுவேறு காந்தல் கை மாதே கருவேப்பிலையை உண்டு அறினி, அதில் இவ்வளவு நன்மை இருக்கிறது என்று சொன்னார். இந்த கருவேப்பிலையை நான் என்னுடைய மருத்துவமனையிலே பெருமளவில் பயன்படுத்துகிறேன். இந்த கருவேப்பிலையை பச்சையாக செய்து சாப்பிட சொன்னால் பலர் விரும்புவதில்லை. ஆகையினால கருவேப்பிலை சூரணமாக செய்து நாம் கருவேப்பிலை சூரணமும் வழங்குகிறோம். ஏன்னா அதனால் அது தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த கருவேப்பிலை சூரணத்தோடு அந்த கருவேப்பிலை சூரணத்தை டிகாக்ஷனாக செய்து, எவ்வளவு, ஒரு தேக்கரண்டி அல்லது மேசைக்கரண்டி அளவுக்கு கருவேப்பிலை பொடியை எடுத்து அதனோடு 200 மில்லி தண்ணீரை சேர்த்து அதை 100 மில்லியாக சுண்ட வைத்து வடிகட்டி அதை எடுத்துக்கொண்டால் அது கறிவேப்பிலை கஷாயம், கறிவேப்பிலை இலையினுடைய கஷாயம். இந்த கறிவேப்பிலை இலை கஷாயத்தை அன்றாடம் பருகி வந்தால் இளநரை மாறிவிடும். வேறு மருந்துகள் இல்லாமலே கூட இளநரை மாறிவிடும். அல்லது கறிவேப்பிலையை அரைத்து, பச்சை கறிவேப்பிலையாக இருந்தால் அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, அதாவது 6 கிராம் அளவிற்கு அந்த கறிவேப்பிலையினுடைய கல்கத்தை, கல்கம்னா பச்சையாக இலையை அரைத்து எடுத்த விழுது அல்லது சாந்துக்கு பேரு கல்கம்னு பேர். அப்படி அரைத்து எடுத்த கறிவேப்பிலையினுடைய அந்த கல்கத்தை அல்லது கறிவேப்பிலை அரைத்து எடுத்த விழுதை காலையில் அன்றாடம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் அது நரையை கண்டிக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நரைக்கு மருந்து இருக்குது என்று சொல்லக்கூடாது என்பது ஒரு சட்டமே இருக்கிறது. அதனால்தான் நான் நரை என்பது இளநரை என்பது சிறு வயதில் ஒரு சில வருகிறார்கள் பார்க்கிறேன். சில குழந்தைகள் 6 வயது 5 வயதிலே பாதி நரைத்து போயிருக்கும்.
14-15 வயதிலே நரைத்த முடியோடு பெண்களும் ஆண்களும் என்னுடைய மருத்துவமனைக்கு வந்து என்னை கலந்து ஆலோசிப்பார்கள். அவர்களுக்கு சில்வா என்று ஒரு மருந்தை நான் கொடுப்பேன். அதை சாப்பிட சொல்வதற்கு அனுமானமாக கருவேப்பிலை சாறிலே தான் சாப்பிட சொல்லுவேன், அல்லது கருவேப்பிலை டிகாக்ஷன்ல, கருவேப்பிலை கஷாயத்திலே சாப்பிட சொல்லுவேன். கருவேப்பிலை அன்றாடம் வீட்டில் இருக்கிற கருவேப்பிலையிலேயே அதிலே சாறு செய்து அதிலையும் சாப்பிடலாம், அல்லது கஷாயமாகவும் செய்து சாப்பிடலாம். ஆனால் கட்டாயமாக அந்த சில்வா என்கின்ற கேப்சூலோட கூட 3 கேப்சூல் ஒரு வேளைக்கு 9 கேப்சூல் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும். நீங்களாக செய்து சாப்பிட்டால் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு, ஒரு 6 கிராம் அளவுக்கு, ஒரு தேக்கரண்டி மாசக்கரண்டி அளவுக்கு நீங்கள் அதை செய்து சாப்பிடலாம். அது என்னென்ன எப்படி செய்வது, செய்கிற முறையை சொல்லுகிறேன். நம்முடைய குறிக்கோளே என்னன்னா, சித்தர்கள் சொல்லி இருக்கிற வாழ்வியல் நெறியும் மருத்துவ உண்மைகளும் மக்களை சென்று அடைய வேண்டும். தயாரித்து அதை பயன்படுத்த முடிகிற நிலையிலே இருப்பவர்கள், கிராமத்தில் இருப்பவர்கள், மூலிகைகளை தெரிந்தவர்கள் தயாரித்து சாப்பிட்டு அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். தயாரிக்க முடியவில்லை, ஆனால் அதை நான் பயன்படுத்த ஆசைப்படுகிறேன் என்று நினைப்பவர்கள், தயாரிக்க நேரம் இல்லை, தயாரிக்க எனக்கு கால அவகாசம் இல்லை, தயாரிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு தயாரிப்பதற்கு பயமாக இருக்கிறது, மருந்து இல்லையா, இப்படிப்பட்ட சூழலில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்வதற்கென்று வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டும் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அன்பு மருத்துவமனை வேளச்சேரியில் இருக்கிறது, அங்கே வந்து உங்களுடைய பார்மசியிலும் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட எனக்கு மகிழ்ச்சி தருவது நீங்களே இதை செய்து பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். எப்படி செய்வது? சோற்றுக்கற்றாழை ஒரு 14 மாதங்கள் வளர்ந்திருக்கிற செடியில் மேலே இருந்து அடியில இருக்கிற 12-13வது இலை, தடித்து பருமனாக இருக்கிற சோற்றுக்கற்றாழை இலை. சோற்றுக்கற்றாழை நன்றாக 1 ஆண்டுகளுக்கு மேலே வளர்ந்து இருக்கிற செடியில மேலே இருக்கிற நுனி இலையில இருந்து 14வது இலை அல்லது 13வது இலை, முற்றிய இலை. அதுல தான் இப்ப அறிவியல் உலகம் சொல்லுகிறது, எல்லா வகையான சோற்றுக்கற்றாழை இருக்கிற அத்தனை சத்துக்களும், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நிறைவாக இருப்பது அப்படி முற்றிய இலையில் தான், கொழுந்து இலையில இல்லை என்று அறிவியல் சொல்லுகிறது. அதனால சொல்லுகிறேன், சோற்றுக்கற்றாழையை முற்றிய இலையை கொண்டு வந்து ஓரத்தில் இருக்கிற முள்ளை அப்படியே சீவி விட்டு, 2 ஓரத்திலும் இருக்கிற இந்த வாழை அப்படி நீண்டு இருக்கிற நுனிப்பகுதியை நறுக்கி விட்டு, அடியில இருக்கிற பகுதியை கொஞ்சம் நறுக்கி விட்டு நன்றாக கழுவி எடுத்து அதை நடுவில் அப்படி பிளந்து அந்த உள்ளே இருக்கிற சோறை ஒரு தேக்கரண்டியை வைத்து அப்படி சுரண்டினால் அது அப்படியே வந்துவிடும். அப்படி வெளியிலே வந்திருக்கிற அந்த சுரண்டி எடுத்த சோற்றுக்கற்றாழையினுடைய சோற்றை தண்ணீர் விட்டு 7 முறை நன்றாக கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சோற்றுக்கற்றாழைக்கு சுத்தி. இந்த தண்ணீரில் நன்றாக கழுவி இந்த குழகுழப்பு போக எடுத்துக்கொண்டால் போதும். அப்படி எடுத்த சோற்றுக்கற்றாழையினுடைய சாற்றை மிக்சியில இட்டு அரைத்து வடிகட்டி தண்ணீர் போல அதை எடுத்துக்கொண்டு சாறில் கடுக்காயினுடைய தோலை இடித்து தூளாக்கி அந்த தூளை இந்த சோற்றுக்கற்றாழை சாறிலை சேர்த்து கலந்து கொஞ்சம் தளதளவென்ற நிலைக்கு வந்தவுடனே அதை அப்படியே வெயிலிலே போட்டு உலர்த்தி விட வேண்டும். இப்படி உலர்த்தி விட்டால் அதிலே கிடைக்கிற அந்த சோற்றுக்கற்றாழையுடைய சாறிலே ஊறி இருக்கிற அந்த கடுக்காய் தோல் இருக்கிறதே, அதற்கு குமரி கடுக்காய் என்று பெயர். இந்த குமரி சாறிலே ஊற வைத்து எடுத்த கடுக்காய் தோல். அப்படி எடுத்த கடுக்காய் தோல் சும்மா திரிபலா என்று கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயை அரைத்து எடுத்ததெல்லாம் இந்த பலனை அதிலே பெற முடியாது. அப்படி அரைத்திருக்கிற அந்த கடுக்காய் தோலுக்குத்தான் நரையை மாற்றுகிற ஆற்றல் இருக்கிறது. அப்படி கடுக்காய் தோலை சோற்றுக்கற்றாழை சாறிலே ஊற வைத்து பிறகு உலர்த்தி அதை எடுத்து, அதை எவ்வளவு அளவு எடுத்திருக்கிறோமோ அதற்கு சமமாக தாண்டிக்காய் தோலையும் நெல்லி வற்றலையும் உலர்ந்தவைகள் 3ஐயும் சமமாக சேர்த்தால் அது சோற்றுக்கற்றாழையினுடைய சத்து ஊட்டப்பட்டு இருக்கிற திரிபலாவாக மாறுகிறது. அப்படி செய்யப்பட்டது இருக்கிறதே, அதுக்கு தான் சில்வா என்று பெயர். அதனோடு நாங்கள் என்ன சேர்த்திருக்கிறோம்? சேரான் வெடி அன்னபேதி செந்தூரத்தை சேர்த்திருக்கிறோம். அன்னபேதி செந்தூரத்திற்கு அயன் சத்தை கூட்டுகிற ஆற்றல் உண்டு. ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பவர்களுக்கு ஹீமோகுளோபின் சத்தை கூட்டும். ஹீமோகுளோபின் சத்து குறைவாக இருந்தாலே
நரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த ஹீமோகுளோபின் சத்தையும் சேர்த்து அதனோடு சேர்த்து இந்த குமரி கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயினுடைய தோலை இடித்து எடுத்து சூரணத்தை சேர்த்து, அப்போ அது என்ன ஆகுறது, குமரி கடுக்காய் திரிபலா சூரணம் அதனோடு சேரான் வெடி அன்னபேதி செந்தூரம், சேரான் கட்டையோடு சேர்த்து பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற வெடி அன்னபேதி செந்தூரம், வெடியுப்பு அன்னபேதியை சேர்த்து செய்யப்பட்ட வெடி அன்னபேதி செந்தூரம். அப்போ சேரான் வெடி அன்னபேதி செந்தூரம் நரையை, இளநரையை மாற்றுவதற்கு உதவுகிறது. அதனோடு குமரி கடுக்காய் சேர்த்து செய்யப்பட்ட திரிபலா சூரணமும் உதவுகிறது. ஆக இந்த இரண்டையும் சேர்த்து, இதுதான் ரொம்ப முக்கியம். இது யார் வேண்டாலும் செய்யலாம், ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. அப்படி தயாரித்த அந்த தயாரிப்பு சில்வா, சில்வர் ஹேரை மாற்றுவதற்கு உதவுவதனாலே அதற்கு சில்வா என்று பெயரிட்டு அதற்கு மருத்துவ உரிமம் பெற்றோம். நான் சொல்லுகிற அத்தனை தயாரிப்புகளும் லைசன்ஸ்டு பை த ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி. ஏதோ ஏனோ தானோ என்று தயாரித்து கொடுக்கிற தயாரிப்புகள் அல்ல. அது சித்த மருத்துவத்திலும் சித்தர் இலக்கியத்திலும் அந்த தயாரிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த சில்வாவை நரையனுடைய அளவுக்கு ஏற்பவும் வயதுக்கு ஏற்பவும் ஒரு 6-5 வயதிலே இருந்து ஒரு 25 வயது வரையில் உள்ளவர்களுடைய இளநரை, அதை போக்குவதற்கு இதை பயன்படுத்தலாம். அதிகமாக நரை இருக்குமானால் ஒரு வேளைக்கு 3 கேப்சூல் கூட சாப்பிடலாம். மிதமாக இருந்தால் ஒரு வேளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடலாம். அல்லது சின்ன குழந்தைகளாக இருந்தால் 1 கேப்சூல் சாப்பிடலாம். எப்படி இருந்தாலும் அதை உதிர்த்து உள்ளே இருக்கிற சூரணத்தை அந்த கருவேப்பிலையினுடைய கஷாயத்தோடோ கருவேப்பிலையுடைய சாரோடோ கலந்து சாப்பிடுவது மிக விரைவில் அந்த நரையை மாற்றுகிறது. அதுல என்ன வேடிக்கை, இந்த தயாரிப்பில் இருக்கிற சிறப்பு என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும் நரைமுடி எப்படி வருகிறது. முடியினுடைய இயற்கையான நிறம் நரை. நமக்கெல்லாம் இப்போ கருப்பா இருக்குது இல்லையா, இந்த கருப்பா இருப்பதற்கு காரணம் முடியினுடைய வேர்க்காலில் மெலனோசைட்ஸ் என்ற செல்கள் இருக்கின்றன. அந்த மெலனோசைட்ஸ் என்ற செல்கள் மெலனின் என்கின்ற ஒரு சத்தை சுரக்கின்றன. அந்த மெலனின் என்கின்ற சத்து தான் முடியினுடைய வேரிலேயே முடிக்கு நிறமூட்டி கொண்டிருக்கிறது. இது வயது ஆக ஆக 40 வயது 45 50 வயது ஆகிற போது அந்த செல்கள் நமக்கு முன்னே முதுமை அடைந்து விடுவதனால அவைகள் மெலனினை தயாரிப்பதில்லை. அப்போ முடி வெள்ளையாக போய்விடுகிறது. இப்போ அந்த முடி கருப்பாகனா என்ன பண்ணணும், முடியினுடைய அடியிலிருந்துல கருப்பாகணும். நானும் எத்தனையோ ட்ரைகாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டேன், யாராலும் அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று பார்த்தால், முடி நுனியிலிருந்து நிறம் மாற துவங்குகிறது. நீங்க பரிசோதித்து பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி மாற துவங்குகிறது என்றால், முதலில் பிரவுனிஷ் ஆகிறது, இன்டர்மிட்டன்டாக விட்டு விட்டு நுனியிலே இருந்து நீளமான முடியாக இருந்தால் நுனியிலே ஒரு 3-4 சென்டிமீட்டர் அது பிரவுனா இருக்கும், அப்புறம் வெள்ளையா இருக்கும், அப்புறம் பிரவுனா இருக்கும், அப்புறம் வெள்ளையா இருக்கும், அப்புறம் பிரவுனா இருக்கும். இப்படி இன்டர்மிட்டன்டாக பிரவுன் அண்ட் ஒயிட் இருக்கும். இந்த மாற்றம் தெரிவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? 3-4 மாதங்கள் ஆகும். பொறுமையா தான் இருக்கணும். காய்ச்சல் தலைவலின்னா உடனே மாத்திரை சாப்பிட்டுருவோம், இதை மறந்து விடுவோம். மறந்தா போச்சு பலன். மறக்காமல் மருத்துவர் பரிந்துரைக்கிற அளவின்படி 3, 2, 1 ஒரு வேளைக்கு என்று அதை அப்படியே விழுங்க முடிந்தவர்கள் அப்படியே விழுங்கலாம். அல்ல அவர்கள் அதை உதிர்த்து உள்ளே இருப்பதை கொட்டி அதை கருவேப்பிலை கஷாயம் அல்ல கருவேப்பிலை சாரோடு கலந்து சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிட்டால் நான் சொன்ன பாருங்க, இன்டர்மிட்டன்டாக பிரவுன் அண்ட் ஒயிட்டாக மாறும். 8 மாதம் 9 மாதம் ஆகிற போது அது பிரவுன் அண்ட் பிளாக் ஆக மாறும். இந்த பிரவுனா இருந்தது பிளாக் ஆகிடும், ஒயிட்டா இருந்தது பிரவுன் ஆகிடும். இப்படி எங்கிருந்து மாறுகிறது? நுனியிலிருந்து மாறுகிறது. அது விளங்கவே இல்லை எனக்கு. ஏன்னா ஹேர் இஸ் எ டெட் செல், அதிலே எந்த சத்து பொருள்களும் கடத்தப்படவில்லை. ஆனால் அது எப்படி நுனியிலே இருந்து மாறுகிறது? அது சித்தர்களுக்கு தான் வெளிச்சம். அப்படி 2வது ஒரு 8-9 மாதத்திலே அது பிளாக் அண்ட் பிரவுன் ஆகி பிறகு அது பிளாக் ஆகி அப்படியே அடிமுடி வரையில் வருகிறது. இது பெண்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருகிறது. ஏன்னா அவர்கள் முடியை நறுக்குவதில்லை. ஆண்கள் முடியை நறுக்கிக் கொள்வதனாலே அந்த நுனியிலே பிளாக்காக மாறி நறுக்கி விட்டால் அது மாறுவதற்கு தாமதமாகிறது. அது நல்ல பலன் கிடைப்பதற்கும் மிக சிரமப்பட வேண்டியிருக்கிறது. அப்படி முடி வெட்டாமல் அவர்கள் வளர்ப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு வரவில்லை மாறிவிடும். அப்படி மாறியது நிலைக்கும். மாறியது திரும்ப மருந்து நிறுத்தினா போயிடுமான்னா போகாது.
அப்ப எளிதில் விரைவில் நரை வரக்கூடாது என்று விரும்புபவர்கள் நரையை தடுப்பதற்கும் இதை அன்றாடம் பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்துகிற போது கருவேப்பிலை ஜூஸ் அல்லது கருவேப்பிலை சாறில் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகிற போது நரையை வெல்லுவதற்கும் இந்த கருவேப்பிலை உதவுகிறது. இப்ப கருவேப்பிலை வயிறு வாயு தொல்லைகளை போக்கும். கருவேப்பிலை உடலில் நிறைய ஏ வைட்டமின் கிடைப்பதற்கு உதவும். கருவேப்பிலை இரும்பு சத்து நிறைய இருப்பதனால அந்த ஹீமோகுளோபின் குறைபாட்டையும் அது நீக்குவிக்கும். அதோடு நரையை அகற்றுவதற்கு கருவேப்பிலையை குமரிச்சாறு ஊட்டிய சோற்றுக்கற்றாழையுடைய சாறு ஊட்டிய குமரி கடுக்காய் சேர்த்து செய்யப்பட்ட திரிபலா சூரணம், அதனோடு சேர்த்த சேரார் வெடியன்ன வேதி செந்தூரம், இவைகளை கலந்து பயன்படுத்துவதனாலே நரையை தடுத்தும் நரையை எடுத்தும் இளநரையை துரத்தியும் ஆனந்தமாக வாழ முடியும். நன்றி, வணக்கம்.